Hello students, welcome. Welcome, good evening. ஸோ இது பார்த்தீங்கன்னா 50 days கிராஷ் கோர்ஸில் டே 2ல் இருக்கோம் நம்ம கரெக்டாக டே 2ல் இருக்கோம். ஸோ நீங்கள் டே 1 அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் 0-1 பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இதை பாருங்க, ஓகேவா? ஓகே. இப்போ அதே மாதிரி வந்து நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸில் 10 கொஸ்டின் போன வீடியோவில் சால்வ் பண்ணோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் ப்ராப்ளம் நம்பர் 11 to problem 20. So next 20 problems solve பண்ண போறோம் quadratic equationsல. Okay. Your video is not visible. கரெக்டா இருக்காப்பா வாய்ஸும் வீடியோ கரெக்டா இருக்கா? வாய்ஸும் வீடியோ கரெக்டா இருக்கா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஸோ இது இங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 11 to ப்ராப்ளம் நம்பர் 20. ஸோ அடுத்த 10 ப்ராப்ளம் வந்து இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்லேயும் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் தான் வரும். சப்போஸ் யாருன்னா வந்து இந்த வீடியோவை நீங்கள் நெக்ஸ்ட் டே யூடியூப்ல பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சிட்டி நீட் ஜெய் ஆப் டவுன்லோட் பண்ணிடணும். டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து சென்ட் ஜாயின் ரிக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த சென்ட் ஜாயின் ரிக்வெஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா என்டர் பேட்ச் கோடுன்னு காமிக்கும். அந்த பேட்ச் கோடு வந்து J2MCC7ZBUX. ஸோ இந்த கோட் அங்கே என்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். நீங்கள் யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அது ரெக்கார்டடாக இருக்கும். நீங்கள் லைவ் அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கோடை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேட்ச்ல வந்துடுவீங்க. இந்த பேட்ச் வந்து February to April வரைக்கும் வந்து ஆக்டிவாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் லைவ் அட்டென்ட் பண்ண முடியாது, ஒன்லி ரெக்கார்டட் தான் பார்க்க முடியும். ஓகே. So we will start today's session. Problem number 1 to problem number 10 பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஏன்னா போன வீடியோ வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷனும் பார்த்துருந்தோம். ஓகே. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 1 year கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அதையும் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க ஃபார் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். ஓகே. இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டா ரொம்ப பேச வேணாம், டைரக்டா வந்து என்ன பண்ணிடலாம். we will move on to problems. ஓகே. ப்ராப்ளம் 11 பாருங்க. let p, q belongs to real number. if 2 minus root 3 is a root of quadratic equation, then x square plus px plus q is equal to 0. then எது சாட்டிஸ்ஃபைன்னு கேட்குறாங்க. ஓகேவா? எது சாட்டிஸ்ஃபைன்னு கேட்குறாங்க. எஸ், ஓகே, சாரி. So problem 11 பாருங்க. let p, q belongs to real number. if 2 minus root 3 is a root of quadratic equation, x square plus px plus q is equal to 0, then பாருங்களேன், சூப்பர் கொஸ்டின். ஏதோ ஒரு quadratic equation இருக்கு, கரெக்டா? ஏதோ ஒரு quadratic equation இருக்கு. x square plus px plus q is equal to 0. இந்த quadratic equationல இந்த p யும் q யாருன்னு தெரியாது, கரெக்டா? இந்த quadratic equationsல இந்த pயும் இந்த qவும் யாருன்னு எனக்கு தெரியாது, கரெக்டா? ஸோ அப்போ அந்த pயும் qவும் கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த pயும் qவும் எந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு கேட்குறாங்க. அது ஏதோ ஒரு quadratic equation இருக்கு, அந்த quadraticக்கு 2 ரூட் கிடைக்கும், அது எனக்கு தெரியும். அதுல ஒரு ரூட் பார்த்தீங்க அப்படின்னா 2 minus root 3, ஓகேவா? இந்த ரூட் தெரியாது எனக்கு. இந்த pயும் q கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்ட பிறகு அந்த pயும் qவும் எந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்கணும். பார்த்துக்குவோமா? ஓகே, பாருங்களேன். சொல்யூஷன் ரொம்ப ஈஸி ப்ராப்ளம், ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். நீங்க வந்து என்னோட வீடியோஸ் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். என்னது தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ரீகால், என்ன ரீகால் பண்ணணும்? ரீகால் இர்ரேஷனல் ரூட் தியரம், கரெக்டா? இர்ரேஷனல் ரூட் தியரம் நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ரீகால் வாட் இஸ் இர்ரேஷனல் ரூட் தியரம் ஞாபகம் இருக்கா? பாருங்க எல்லாம் நீங்க படிச்சுட்டு தான் வரும், ஓகேவா? நான் வந்து சிபிஎஸ்சி படிக்கல சார், அப்ப நான் வந்து போட முடியாதா சார்? அதெல்லாம் வந்து கட்டுக்கதை, ஓகேவா? நீங்க எல்லா டிஎன் போர்டு சூப்பர் புக்கு டிஎன்எஸ்சிஆர்டி, யாரும் க்ளோஸ் பண்ணக்கூடாது அந்த புக்கெல்லாம். ஓகே. அது பாருங்க, இர்ரேஷனல் ரூட் தியரம் என்ன சொல்லுது ஞாபகம் இருக்கா? பாருங்க. if p and q, yes, good, நிறைய பேர் சொல்லிட்டீங்க பாருங்க. another root is 2 plus root 3 னு. ஓகே.
இவன் என்ன சொல்லுது அப்படின்னா, if p and q, right? If p and q are rational number, if p and q are rational number, if p and q are rational number such that root q is irrational, such that root q is irrational, such that root q is irrational if p plus root q is a root, p plus root q is a root of a quadratic equation, if p plus root q is a root of quadratic equation with rational coefficient, with rational coefficient, then p minus root q is also a root of quadratic equation, of the same quadratic equation. ஓகேவா? quadratic equation. அதாவது p plus root q ஒரு ரூட்னா p minus root q ஆவும் ரூட்டா இருக்கும், இல்ல p minus root q இருந்தா p plus root q ஆவும் இருக்கும். அண்ட் வைஸ் வெர்சா. வைஸ் வெர்சானா அப்படியே நீங்க உல்டாவும் போட்டுக்கலாம். அதாவது p minus root q ஒரு ரூட்னா p plus root q என்னவா இருக்கும்? ரூட்டா இருக்கும். அப்போ இந்த தியரம் அப்ளை பண்ணலாமான்னு பாருங்க. அப்ளை பண்ணலாமா? since 2 minus root 3, since 2 minus root 3 is a root, this implies 2 plus root 3 is also a root. கரெக்டா? is also a root. பரவாயில்லையே, நிறைய பேர் சொல்லிட்டீங்க ஆன்சரு. குட். இப்போ பாருங்க, 2 plus root 3 ஒரு ரூட், 2 minus, அப்போ 2 minus root 3 ஒரு ரூட்னா எஸ் குட் கன்வெர்ட் பண்ணிடுறா. 2 plus root 3 ஒரு ரூட், 2 minus root 3 ஒரு ரூட். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு ரூட் தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் the roots of x square plus px plus q is equal to 0 are 2 plus root 3 ஒரு ரூட், 2 minus root 3 ஒரு ரூட். இப்போ இந்த p கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம் சார். ஈஸியா கண்டுபிடிக்கலாம் சார். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஈஸியா பாருங்க. இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ், இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும்? சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து மைனஸ் பி பை ஏ. கரெக்டா? மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் பி பை ஏ, அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? மைனஸ் பி டிவைடட் பை 1. கரெக்டா? அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ், அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது? 2 பிளஸ் ரூட் 3 ஒரு ரூட்டு பிளஸ் 2 மைனஸ் ரூட் 3 ஒரு ரூட்டு. ஸோ சம் ஆஃப் ரூட் வந்து மைனஸ் பி பை ஈக்குவலா போகும். சம் ஆஃப் ரூட் என்னது? 2 பிளஸ் ரூட் 3 பிளஸ் 2 மைனஸ் ரூட் 3. எதுக்கு ஈக்குவலா போகுது? மைனஸ் பிக்கு ஈக்குவலா போகுது. இப்போ இங்க கேன்சல் அடிச்சிடலாமா? அப்பனா மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. கரெக்டா? பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. ஓகே. இல்லம்மா, நேற்று கண்டினியூவேஷன் இது. நேற்று 10 ப்ராப்ளம் போட்டாச்சு இல்ல, இது 11th ப்ராப்ளம். ஓகே. இப்போ பி வந்து மைனஸ் 4. இப்போ அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், அதே மாதிரி என்னது? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா சி பை ஏவா? சி பை ஏ. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னது? 2 பிளஸ் ரூட் 3 இன்டூ 2 மைனஸ் ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு, பாருங்கப்பா, இதுதான் நம்மளுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். கரெக்டா? ஏ வந்து 1, பி வந்து பி, சி வந்து கியூ. என்ன ஆயிடும்? கியூ பை 1 ஆயிடும். ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கியூ. ஸோ இப்போ 4 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு கியூ. அப்போ கியூ இஸ் ஈக்குவல் டு 1. அச்சோ, நான் மறைச்சிட்டேனா? பார்த்துக்கோங்கப்பா. கியூ வந்து 1. ஓகேவா? கியூ வந்து 1, ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், கியூ வந்து 1 ஆயிடுச்சு. ஸோ இப்போ பி வந்து மைனஸ் 4, கியூ வந்து 1. முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். இப்போ பியும் கியூவும் இந்த பி மைனஸ் 4, கியூ 1 எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பாருங்க. முடிஞ்சு போச்சு. எந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம்ப்பா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பிக்கு மைனஸ் 4 போட்டீங்கன்னா இவன் 16 ஆயிடுவான். கரெக்டா? ஏ எடுத்துக்கோங்க. ஏ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பி ஸ்கொயர் 16 ஆயிடுவான். மைனஸ் 4 டைம்ஸ் கியூ, கியூ வந்து 1 பிளஸ் 12. ஸோ அப்போ என்ன ஆயிடுவான்? 12 பிளஸ் 12 ஆயிடுவான். இவன் 0 கிடையாது. அப்போ ஏ காலி. ஓகேவா? இவன் பாருங்க, கியூ ஸ்கொயர் மைனஸ் 4p மைனஸ் 16. ஸோ பி பார்த்தீங்கன்னா கியூ ஸ்கொயர். இப்போ கியூ ஸ்கொயர் 1, 4 டைம்ஸ் பி மைனஸ் 16. இவனும் 0 கிடையாது, காலி இவனும். டி பாருங்க, டி பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர். இப்போ பி ஸ்கொயர் வந்து மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் கியூ, கியூ வந்து 1 மைனஸ் 12. என்ன ஆயிடுவான்? 16 மைனஸ் 16 0 போயிடுவான். ஸோ அப்போ டி இஸ் தி ரிக்வயர்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ இர்ரேஷனல் ரூட் தியரம் தெரிஞ்சது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஒண்ணுமே கிடையாது.
ஒண்ணுமே கிடையாத முக்கியமான ப்ராப்ளம். ஓகேவா? இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, வில் மூவ் ஆன் டூ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். மூவ் ஆன் டூ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே. ப்ராப்ளம் 12 பாருங்க. If lambda be the ratio of the roots of the quadratic equation in x, 3m square x square plus m into m minus 4x plus 2 is equal to 0, then the least value of m for which lambda plus 1 by lambda is equal to 1. முதல்ல வந்து கொஸ்டின பார்த்த உடனே ஈஸி தான் அப்படின்னு நினைக்கணும். அப்பதான் ஆன்சர் போட முடியும். கொஸ்டின பார்த்தோன்னே ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினைக்கக்கூடாது. ஈஸி தான் அப்படின்னு பார்த்தா ஆன்சர் வந்துரும். எப்படி ஈஸின்னு பார்க்கலாம்? லாம்டா வந்து ரேஷியோ ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதோட ரேஷியோ தான் லாம்டா. ஓகேவா? தென் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எம். இந்த எம்முக்கு நீங்க எந்த வேல்யூ லீஸ்ட் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா லாம்டா பிளஸ் 1 பை லாம்டா 1 ஆகும்னு கேட்குறாங்க. எம்முக்கு எந்த வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா லாம்டா பிளஸ் 1 பை லாம்டா 1 ஆகும்னு கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம கிட்ட பாருங்க, let alpha and beta be the roots of the quadratic equation. Be the roots of the quadratic equation 3m square x square plus m into m minus 4x plus 2 is equal to 0. Correct? 3m square x square plus m into m minus 4x plus 2 is equal to 0. இப்போ lambda யாரு? Lambda is the ratio of the roots of the quadratic equation. அப்போ lambda is equal to alpha by beta. அவ்வளவுதான். நம்ம வந்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம டஃப் பண்றாங்களாம். lambda be the ratio of roots of quadratic equation in x. நான் ஆல்பா பீட்டான்னு அசியூம் பண்ணிட்டேன் அப்படின்னா லாம்டா வந்து ஆல்பா பை பீட்டா. கரெக்டா? இப்போ லாம்டா பிளஸ் 1 பை லாம்டா 1 போனோம். அப்ப லாம்டா பிளஸ் 1 பை லாம்டா 1 போனோம் அப்படின்னா எம்முக்கு நான் எந்த வேல்யூ லீஸ்டா கொடுத்தேன்னா 1 போகும்னு பார்க்கணும். ஓகே பாருங்க. we have நம்மளுக்கு என்ன வரணும்? லாம்டா பிளஸ் 1 பை லாம்டா 1 போனோம். நம்மளுக்கு லாம்டா என்னது? ஆல்பா பை பீட்டா. கரெக்டா? பிளஸ் 1 டிவைடட் பை லாம்டா என்னது? ஆல்பா பை பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ஆல்பா பை பீட்டா இது மேலே போச்சுன்னா பீட்டா பை ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஓகே. இப்போ அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? ஆல்ரெடி நேற்று பார்த்தது தான். ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்பா பீட்டா டிவைடட் பை ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஆமா தானேப்பா? நேற்று பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆமான்னு சொல்லிடுவீங்க. எப்படி? ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஆல்பா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இது மட்டும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த 2 ஆல்பா பீட்டாவை ஆன்சர் கொண்டு போயிடுறேன். ஸோ இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டான்னு வரும். இப்போ ஆல்பா பீட்டாவை டிவைட் பண்ணிடலாமா? இப்போ டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன வரும்? தனித்தனியாக டிவைட் பண்ணுங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்பா பீட்டா. இப்போ 2 ஆல்பா பீட்டா பை ஆல்பா பீட்டான்னு இருக்குமா? 2 ஆல்பா பீட்டா பை ஆல்பா பீட்டா. ஏன்னா இவன் சிங்கிள் நம்பர். ஆல்பா பீட்டா மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் நம்பரு. அந்த சிங்கிள் நம்பரை தனித்தனியாக டிவைட் பண்ணிடுறேன். அப்போ இவன் என்ன ஆயிடுவான்? இவன் கேன்சல் ஆயிடுவானா? அப்போ இங்க -2ன்னு இருப்பான். -2 சைடு போச்சுன்னா +2 ஆயிடும். அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3ல இஸ் ஈக்குவல் டு 3 ஆயிடும். கரெக்டா? ஏன்னா வந்து ஆல்ரெடி 1 இருக்கு. -1 சைடு போச்சுன்னா 3 ஆயிடும். ஓகே. இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா யாரு? கண்டுபிடிச்சிடலாமா இப்போ? ஸோ அப்போ இவன் வந்து 3 போகணும். ஓகேவா? லாம்டா பிளஸ் 1 பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் சேம் ஆஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்பா பீட்டா 3 போகணும். ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? லாம்டா பிளஸ் 1 பை லாம்டா ஈக்குவல் டு 1 போறதும் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் பை ஆல்பா பீட்டா 3 போறதும் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா லாம்டா என்னது? ஆல்பா பை பீட்டான்னு மாத்தின பிறகு வந்துடுச்சு. இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பீட்டா யாரு? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இங்கேயே போட்டுருக்கேன் பாருங்களேன். சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ. கரெக்டா? மைனஸ் பி டிவைடட் பை ஏ. கரெக்டா? மைனஸ் பி பை ஏ
வேற கலர் மாத்திடலாமா? ரொம்ப டிம் அடிக்குது. ஓகே. இப்ப பாருங்க ஆல்பா பிளஸ் பீட்டா சம் ஆஃப் ரூட்ஸ் மைனஸ் பி பை ஏ இவன் ஃபுல்லா பி. ஸோ மைனஸ் பி divided by A. கரெக்ட்டா? minus B divided by A. Product of roots C by A. So 2 divided by 3m square. ஓகேவா? ஸோ இப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா தெரியும். ஆல்பா, பீட்டா தெரியும். இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. M கண்டுபிடிங்க. எந்த வேல்யூ ஆஃப் லீஸ்ட்ன்னு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் என்ன ஆயிடும்? இவன் M ஸ்கொயர் ஆயிடுவானா? இவன பாருங்களேன். இவன நான் மைனஸ் காமனா எடுத்துட்டு 4 பிளஸ் Mன்னு போட்டுடலாமா? ரெண்டும் ஒண்ணு தான். கரெக்ட்டா? ஸோ அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா வேல்யூ இஸ் சேம் ஆஸ் M into 4 plus M ன்னு போட்டுக்கலாமா? M into 4 minus M. ஓகே இருங்க. இது நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, this is same as ஓகே இங்க போடுறேன் இருங்களேன். இருக்குல்ல. பிரசன்டேஷன் முக்கியம். ஓகே. இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா என்னது? மைனஸ் பி பை ஏ. ஸோ M into M minus 4 divided by 3M ஸ்கொயரு. மைனஸை காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ M into 4 minus M divided by 3M ஸ்கொயர். ரெண்டும் சேம் தான் கரெக்டா? மைனஸ் காமனா எடுத்துட்டு 4 minus M ன்னு போட்டுக்கிறேன். ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஓகே. இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம் இப்போ. இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும். சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஆல்பா பிளஸ் பீட்டா யாரு? M into 4 minus M divided by 3M square whole square divided by alpha beta. So 2 by 3M square is equal to 3. கரெக்டா? is equal to 3. ஓகே. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். இப்போ பாருங்க இத தனித்தனியா ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா M ஸ்கொயர் 4 minus M whole square 9M power 4 இருக்கும். கரெக்டா? M ஸ்கொயர் 4 minus M whole square 4 minus M whole square divided by இது ஸ்கொயர் பண்ணா 9M power 4 ஆயிடும். கரெக்டா? 9M power 4. இது மேல போச்சு அப்படின்னா 3M square by 2 ஆயிடும். 3M square by 2. இங்க ஒரு 3 இருக்கு. கரெக்டாப்பா? ஒண்ணும் கிடையாது. தனித்தனியா ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். மேல கொண்டு போயிருக்கேன். அவ்வளவுதான். ஓகே. இப்ப பாருங்க. M ஸ்கொயர் ஒரு M ஸ்கொயர் போயிடும். இந்த M ஸ்கொயரும் இந்த M ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்படி இல்லைன்னா M ஸ்கொயர் M பவர் 4. இந்த M பவர் 4 கேன்சல் ஆயிடும். இப்போ 3 1s are 3 3s are. கரெக்டா? பேலன்ஸ் யார் இருப்பா அப்படின்னா 4 minus M whole square மேல இருப்பான். divided by 3 2s are 6 is equal to 3 ன்னு இருப்பான். This implies 4 minus M whole square is equal to 18. அப்ப 4 minus M என்ன ஆயிடுவான்? plus or minus root 18 ஆயிடுவான். அப்ப M என்ன ஆயிடுவான்? 4 plus or minus root 18 is equal to M. கரெக்டா? இந்த சைடு போது இந்த சைடு வருது. So அப்ப therefore M can take the value M 4 plus root 18 or M can take the value 4 minus root 18. அப்ப ரெண்டே ரெண்டு வேல்யூஸ் தான் M for which lambda plus 1 by lambda 1. lambda plus 1 by lambda 1 போகும். எப்ப அப்படின்னா if M can take 4 plus root 18 or 4 minus root 18. எப்பப்பெல்லாம் M வந்து 4 plus root 18 இல்ல 4 minus root 18 எடுக்குதோ அப்பப்பெல்லாம் lambda plus 1 by lambda 1. பட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? லீஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. இது எது லீஸ்ட்? இதுவா தெரியாது. கரெக்டா கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்களேன் root 18 இது approximately root 16 வந்து 4. root 16 4. root 25 5. அப்ப இது approximately some 4.2 4.1 இருக்கும். அப்ப 4 plus 4.2 இது approximately வந்து 8.2 something போகும். கரெக்டா? இது பாத்தீங்கன்னா 4 minus 4.2 approximately வச்சுக்கோங்களேன். அப்ப இது approximately என்னவா இருக்கும்? 0.2 தான் இருக்கும். அப்ப எது லீஸ்ட்? 8.2 லீஸ்டா 0.2 லீஸ்டா? 0.2 தான் லீஸ்ட். இப்போ 4 minus root 18 தான் ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் வந்து 4 minus root 18 தான் அது ஆன்சர். 4 minus root 18 இருக்கா? ஓகே ஒண்ணும் கிடையாது. இந்த root 18 வந்து LCMல போடுங்க. ரூட் எடுங்க. So 2 9s are 3 3s are 3 1s are. கரெக்டா? அப்போ 4 minus root 18 எப்படி எழுதிக்கலாம்? 2 into 3 into 2 into 3 into 3. இப்போ root 18 2 into 3 into 3 எழுதிக்கலாம். இப்போ 2 3 3 வெளில எடுத்துடலாம். அப்போ 4 minus 3 root 2. 4 minus 3 root 2. ஸோ இவன் தான் என்னது?
least value of m for which lambda plus 1 by lambda 1 ஆ போகுது. It is the least value of m for which lambda plus 1 by lambda 1 ஆ போகுது. Okay. 13 பாருங்க. So problem 11, 12 easy. Irrational roots அப்ளை பண்ணியாச்சு. இங்க வந்து lambda plus 1 by lambda, lambda வந்து ratio of roots of alpha by beta. கரெக்டா? ஓகே. ஜஸ்வந்த் சாரி. ஜெய்வந்த் குட். நான் கண்ணாடி போடலப்பா. தெரியுதா? போட்டேன் அப்படின்னா உன்னோட கண்ணாடியில வந்து ஒயிட் அடிக்குது ஸ்கிரீனு. அதெல்லாம் இல்ல. அதனால நான் கண்ணாடியே போடாம எடுக்கிறேன். பாருங்க. ஓகே. ப்ராப்ளம் 13 பாருங்க. If one real root of quadratic equation 81x square plus kx plus 256 is equal to 0 is cube of other root, then the value of k is சூப்பர்ல. One real root of a quadratic equation is cube of other root. அதாவது ஒன்னுத்தோட கியூப் தான் இன்னொன்னு. நான் சொல்றாங்க அப்படி. ரெண்டு ரூட் கிடைப்பான்ல, ஒன்னுத்தோட கியூப் தான் இன்னொன்னு. Then the value of k is. அப்ப இந்த k வந்து என்னன்னு கேக்குறாங்க. இந்த k வந்து என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே. சொல்யூஷன் பாருங்களேன். Let alpha and beta be the roots of 81x square plus kx plus 256 is equal to 0. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? One root is the cube of other root. அப்போ என்ன கொடுத்திருக்காங்க? ஏதோ ஒரு ரூட் cube of other root. கரெக்டா? ரெண்டும் ஒண்ணு தானப்பா. Alpha is equal to beta cube. So alpha is the cube root of beta. கரெக்டா? Alpha is equal to beta cube given. Okay. One root is the cube of other root. One root is the cube of other root. Okay. இப்போ we need to find the value of k. k எங்க இருக்கான்? k இங்க இருக்கான். k எங்க இருக்கான்? k இங்க இருக்கான். இப்போ given quadratic equationல வந்து sum of roots, product of அதான் சொல்றேனே. quadratic equation வந்துச்சுன்னா sum of root, product of root. அதை போட்டாலே ஆன்சர் வந்துடும். அது எப்படி ஆன்சர் வரும்ன்றதை கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா பட்டுன்னு வர வச்சிடலாம். அவ்வளவுதான். ஓகே. இப்போ பாருங்களேன். இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன ஆயிடும்? சம் ஆஃப் ரூட்ஸ் இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்னப்பா ஆயிடும்? மைனஸ் பி பை ஏ. கரெக்டா? மைனஸ் பி பை ஏ. இப்போ மைனஸ் கே டிவைடட் பை 81. கரெக்டா? பி வந்து கே, ஏ வந்து 81, சி வந்து 256. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஆல்ஃபா பீட்டா இது வந்து சி பை ஏ. கரெக்டா? ஸோ இப்போ 256 டிவைடட் பை 81. கேன்சல் அடிக்காதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. கேன்சல் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்றேன். ஓகே. இவனை 2ன்னு போட்டுப்போம், இவனை 3ன்னு போட்டுப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மூணுத்தையும் வச்சு யூ நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. இப்போ இங்கேருந்து பாருங்களேன். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து மைனஸ் கே பை 81. அப்போ ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணா அப்படின்னா கே கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து மைனஸ் கே பை 81. ஆல்பாவையும் பீட்டாவையும் நான் கண்டுபிடிச்சிட்டு அதை இங்க அப்ளை பண்ணா அப்படின்னா கே முடிஞ்சு போச்சு. அப்ப ஹவ் டு ஃபைண்ட் ஆல்பா பீட்டா? தலைவர் இருக்காரு, நம்பர் 1 தலைவர் இருக்காரு பாருங்க. ஒரு ரூட் வந்து ஆல்பா வந்து பீட்டாக்கு கொடுத்துட்டாங்க, ஆல்பா வந்து பீட்டாக்கு கொடுத்துட்டாங்க. பாருங்களேன். சப்ஸ்டியூட் 1 in 3. கரெக்டா? சப்ஸ்டியூட் 1 in 3. அப்ப ஆல்பா பீட்டா வந்து 256 டிவைடட் பை 81. இப்போ ஆல்பா வந்து பீட்டா கியூப். கரெக்டா? ஆல்பா வந்து பீட்டா கியூப் is equal to 256 by 81. அப்ப பீட்டா பவர் 4 நான் 256 4 by 3 ஹோல் பவர் 4 போட்டுக்கலாமா? ஏன்னா 4 பவர் 4 256. 4 into 4 into 4 into 4. 4 4s are 16. 16 4s are 64. 16 4s are 4 4s are 16. 16 4s are 64. 64 4s are 256. 3 power 4. 3 into 3 into 3 into 3. 3 3s are 9. 9 3s are 81. 3 3s are 9. 9 3s are 27. 27 3s are 81. அப்போ beta power 4 இங்க something power 4. This implies
beta is equal to 4/3 கண்டுபிடிச்சாச்சு. How to find alpha? We know that alpha is same as beta cube. Alpha is same as beta cube. அப்போ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பீட்டாவை கியூப் பண்ணீங்கன்னா ஆல்பா கிடைச்சிருவான். இப்போ ஆல்பா வந்து 4 கியூப் என்னது 64, பி கியூப் என்னது 27. ஆல்பா கண்டுபிடிச்சாச்சு. ஆல்பா தெரியும், பீட்டா தெரியும். சப்ஸ்டியூட் இன்டு ஃபைண்ட் கே, அவ்வளவுதான். Substitute alpha beta value into substitute alpha and beta value in 2. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு 2 யாரு? ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே டிவைடட் பை 81. இப்போ ஆல்பா யாரு? 64 டிவைடட் பை 27 பிளஸ் பீட்டா யாரு? 4 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே டிவைடட் பை 81. எல்சிஎம் எடுத்துடலாமா? இன்டூ 9 இன்டூ 9. ஸோ அப்போ 27 கீழே ஆயிடும். 64 பிளஸ் 36 100 டிவைடட் பை 27 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 81. ஸோ 27 1s ஆர் 27 3s ஆர். அப்படி இல்லை அப்படின்னா 9 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ட் அப் வித் 1 3. 27 1s 27 3s ஆர். 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 300 is equal to minus k. அப்ப that means k is equal to minus 300. முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். ஐயோ மறச்சனா? பாத்துவாங்கப்பா. k is equal to minus 300. ஓகேவா? ஓகே. k is equal to minus 300. இங்க இருக்கான். k is equal to minus 300. ஓகே. புரியுதாப்பா? சம்பவமா? ப்ராப்ளம் நம்பர் 14. திரும்ப சொல்றேன் பாருங்க. இந்த k கண்டுபிடிக்கணும். அந்த k கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ரூட் இஸ் கியூப் ஆஃப் அதர் ரூட். அப்ப ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பீட்டா கியூப் எடுத்துக்கிட்டேன். பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா கியூப் கூட எடுத்துக்கலாம். ஸோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கிறேன். இந்த 3 ஈக்குவேஷன்ல இருந்து யூ நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. கே இங்க இருக்கான். அப்ப ஆல்பாவும் பீட்டாவும் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா இங்க சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஹவு டு ஃபைண்ட் ஆல்பா பீட்டா? இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க, பீட்டா கிடைச்சிடும். இங்க திருப்பும் வந்து சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா ஆல்பா கிடைச்சிரும். ரெண்டுத்தையும் திருப்பி இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா கே கிடைக்கும். ப்ராப்ளம் 14 பாருங்க. the value of lambda such that, நல்லா பாருங்கப்பா, இங்கிலீஷ் கரெக்டா புரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஒண்ணுமே கிடையாது. இங்கிலீஷ் கரெக்டா புரியணும். ஓகேவா? இங்கிலீஷ் கரெக்டா புரிஞ்சுது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது ப்ராப்ளம். இங்க கூட பாருங்களேன், இப்படி சொல்லியிருந்தாங்க, lambda is the ratio of the roots of the quadratic equation in x. அதாவது ஆல்பா பை பீட்டாவை தான் லாம்டான்றாங்க. ஸோ அப்போ பயந்துடக்கூடாது. ஓ ஆல்பா பை பீட்டா தான் லாம்டா. இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்களேன், the value of lambda such that sum of the squares of the roots of the quadratic equation has the least value. அங்க lambda plus 1 by lambda is equal to 1 போனோம் அப்படின்னா m வந்து least value கேட்டாங்க. கரெக்டா? இங்க என்ன கேட்டாங்க? lambda plus 1 by lambda 1 போகணும் அப்படின்னா m-க்கு எந்த least value கொடுத்தா lambda plus 1 by lambda 1 போகும்னு கேட்டாங்க. இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா sum of the squares of the roots least இருக்கணும். எந்த வேல்யூ ஆஃப் லாம்டாக்கு? இங்க பாருங்க, லாம்டா இங்க இருக்கு, அங்க m இருந்தது அந்த இடத்துல, லாம்டா இங்க இருக்கு. லாம்டாக்கு எந்த வேல்யூ, லாம்டாக்கு எந்த லீஸ்ட் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா sum of the squares of the roots of the quadratic equation as the least value. அதாவது solution, we need to find for what values of lambda. பாருங்க, லேமன் டேர்ம்ல எழுதுறேன் பாருங்களா, எல்லாம் புரியுற மாதிரி. we need to find for what values of lambda for which நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we will start with assumption. ஓகேவா? let alpha and beta be the roots of solution. இங்க ஆரம்பிச்சிடுவோம். let alpha and beta be the roots of x square plus 3 minus lambda into x plus product. நான் சேர்த்து வந்துடுறேன்ப்பா. ஓகேவா? லாம்டாவே சேர்த்து வந்துடுங்க. Okay, we need to find for what values of lambda for which alpha square plus beta square is minimum. அவ்வளவுதான்.
தானப்பா? such that sum of the squares of the roots sum of the squares of the roots அவ்வளவுதான். அப்போ லாம்டாக்கு எந்த லீஸ்ட் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் மினிமமா இருக்கும்னு கேட்கறாங்க. ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்ட பிறகு லாம்டாக்கு எந்த வேல்யூ கொடுத்தா லீஸ்டா வரும்னு கேட்கறாங்க. ஓகே, இப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் யாரு? திரும்ப அடிச்சமாவே தான் வச்சிருக்கோம் பாருங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்பா பீட்டா. கரெக்டா? a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாப்பா. a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஓகே, இப்ப பாருங்க. இப்ப சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது? இங்க போட்டா இங்க பாருங்க. திஸ் இம்ப்ளைஸ் வாட் இஸ் சம் ஆஃப் ரூட்? மைனஸ் பி பை ஏ. கரெக்டா? மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்னது? சி பை ஏ. இவன் ஃபுல்லா நம்மளுக்கு சி. ஸோ அப்போ இவன் 2 பை லாம்டா ஆயிடுவான். கரெக்டா? மைனஸ் உள்ள கொண்டு போனீங்க அப்படின்னா இவன் லாம்டா பை 3, இவன் 2 மைனஸ் லாம்டா. சம் ஆஃப் வந்து மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் ஆஃப் 3 மைனஸ் லாம்டா பை 1. ஏ வந்து 1, பி வந்து 3 மைனஸ் லாம்டா, சி வந்து 2 மைனஸ் லாம்டா. ஓகே, நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து லாம்டா மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்பா பீட்டா வந்து 2 மைனஸ் லாம்டா. கரெக்டா? இப்போ இவன் என்ன ஆயிடுவான்? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் plus b square minus 2 times ab. ஓகேவா? minus 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 2s are 4 minus 2 plus lambda plus 2 lambda ஆயிடும். இப்போ என்ன ஆயிடுவான்? lambda square இப்போ பாருங்க minus 6 lambda plus 2 lambda. ஸோ இப்போ minus 4 lambda ஆயிடும். 9 minus 4 plus 5 வரும். ஓகேவா? பாருங்க, லாம்டாக்கு எந்த வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இவன் லீஸ்ட்னு பார்க்கணும். லாம்டாக்கு எந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா இவன் லீஸ்ட்னு பார்க்கணும். லாம்டாக்கு எந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா அவுட்புட் லீஸ்ட்னு பார்க்கணும். ஓகே, நீங்க வந்து ஆப்ஷன் படி போலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்படி இல்லைன்னா யூ நீட் டு ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ. கால்குலஸ் யூஸ் பண்ணலாம். கால்குலஸ் யூஸ் பண்ணி லாம்டாக்கு எந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 லாம்டா பிளஸ் 5 மினிமம். அது எது மினிமம் தான் இருக்காங்க, மினிமம் போதுன்னு பார்க்கணும். நீங்க டிஃபரன்ஸ் கால்குலஸ் யூஸ் பண்ணலாம். பட் நான் யூஸ் பண்ண போறது இல்லை. வேற எப்படி போடலாம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் எப்படி போடணும் அப்படின்னு. டு ஃபைண்ட் லீஸ்ட் வேல்யூ ஆஃப் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் யூஸ் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் யூஸ் பண்ணுங்க. இப்போ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 லாம்டா, நான் 5 வந்து 4 பிளஸ் 1 எழுதிக்கலாமா? இப்போ இந்த 3 டேர்ம் இருக்குல்ல, இந்த 3 டேர்மை நான் லாம்டா மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? பிளஸ் 1 போட்டுக்கலாமா? a minus b whole square formula a square plus b square minus 2 times ab. இப்போ இவன் தான் எனக்கு யார் அப்படின்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இப்போ லாம்டாக்கு எந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா இவன் லீஸ்டா இருப்பான். சொல்லுங்க பார்க்கலாம். லாம்டாக்கு எந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபுல் வேல்யூ லீஸ்டா இருக்கும். நான் லாம்டாக்கு 1 கொடுக்குறேன். லாம்டாக்கு 1 கொடுத்தேன் அப்படின்னா இந்த வேல்யூ என்ன வரும்? 1 minus 2 whole square. இப்போ 1 minus 2 whole square வந்து minus 1 square. minus 1 square 1 ஆயிடும். இப்போ 1 plus 1 2 வந்துடுவான். லாம்டாக்கு 3 கொடுத்தீங்கன்னா 3 minus 2 whole square 1 plus 1 2 ஆயிடுவான். சொல்றீங்க பாருங்க. நான் லாம்டாக்கு 2 கொடுத்தாதான் இந்த வேல்யூ இருக்கிறதுலயே லீஸ்ட் வேல்யூவா இருக்கும். என்னது? இஃப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2 திஸ் ஹோல் வேல்யூ வில் பி த லீஸ்ட். நீங்க வேற எந்த நம்பர் கொடுத்தாலும் 1 ஓட அதிகமா இருக்கும். லாம்டாக்கு 2 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வில் பி 1. கரெக்டா? அவுட்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வில் பி 1. கரெக்டா? ஓகே. ஸோ தேர்ஃபோர் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வில் பி மினிமம் if lambda is equal to 2. கரெக்டா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. The least value of lambda for which alpha square plus beta square is minimum. So அப்ப lambda 2 கொடுத்தீங்கன்னா alpha square plus beta square will be minimum. ஓகேவா? நீங்க calculus யூஸ் பண்ணியும் போடலாம். இது நீங்க ஃபங்க்ஷனா பாருங்க. எப்படி calculus யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்னா x square minus 4x plus 5 வந்து f of x எடுத்துக்கோங்க. ஓகேவா? எப்படி மினிமம் கண்டுபிடிக்கணும்? f dash of x is equal to 0. ரூட்ஸ் கண்டுபிடிங்க. அந்த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இது நம்ம அப்புறம் பார்க்கலாமா? இது கண்டுபிடிச்சிட்ட பிறகு d square y by dx square வந்து greater than 0 பாருங்க. ஆச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்ல மினிமம்னு அர்த்தம். பட் இது நம்ம வந்து கால்குலஸ் போடும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு
ஒரு quadratic equationக்கு how to find minimum அப்படின்னா ஒரு quadratic equationக்கு எப்படி மினிமம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் யூஸ் பண்ணுங்க. கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வேல்யூ எப்போ ஜீரோவா போகுதுன்னு பாருங்க. அப்ப எந்த வேல்யூ ஜீரோவா போதோ அதுதான் என்னவா இருக்கும், மினிமம் வேல்யூவா இருக்கும். ஓகே, சூர்யா சூப்பர். மினிமம்ல போட்டிருக்கீங்க நீங்க கால்குலஸ் யூஸ் பண்ணி. ஸ்டீம் பஃபர் ஆதா உங்க நெட் ப்ராப்ளமா இருக்கும்பா, மத்தவங்க கரெக்டா இருக்குல்ல? வீடியோ வாய்ஸ் கிளியரா இருக்காப்பா? உங்க யாரும் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஓகே. தேங்க் யூ. ஓகே. ஸோ ப்ராப்ளம் 15 பாருங்கப்பா. இதுவும் பாருங்கப்பா, தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான். இதுவும் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான். எப்போ ரேஷனல் ரூட் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இர்ரேஷனல் ரூட் தியரம பட்டுன்னு போட்டுடலாம். இந்த ப்ராப்ளம்லயும் நீங்க ஒரு செகண்ட்ல போட்டுடலாம். எப்போ வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரேஷனல் ரூட் கிடைக்கும்? எப்ப கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பாடா படிச்சிருக்கேன். பாடா படிச்சிருக்கேன்ல. படிச்சு சொல்லியிருக்கேன். தம்பி இதான்ப்பா முக்கியமான இதுப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு. தம்பி ரேஷனல் ரூட் ரியல் ரூட்னா தான் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்பனா நீங்க தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நான் பார்த்தது எல்லாம் நீங்க மறந்து போச்சு. எல்லாம் மறந்துட்டீங்க அப்போ. டிஸ்கிரிமினன்ட் 0னா ஈக்குவல் ரூட்டுப்பா. பட் நம்மளுக்கு இங்க ரேஷனல் ரூட் கிடைக்கணும். ரேஷனல் ரூட் கிடைக்கணும். சீக்கிரம் யார் சொல்லுங்க பார்க்கலாம். லெஸ் தென் 0னா வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட் ஆயிடும்பா. லெஸ் தென் 0னா காம்ப்ளெக்ஸ் ரூட் ஆயிடும். சொல்லிட்டாரு பாருங்க சிவா. சூப்பர். whenever discriminant is a perfect square அப்பலாம் ரேஷனல் ரூட் கிடைக்கும். கரெக்ட்டா? whenever discriminant is a perfect square அப்பலாம் ரேஷனல் ரூட் கிடைக்கும். படிச்சு சொல்லியிருக்கேன் நான் quadratic equationsல. புரியலனா ஒண்ணும் கிடையாது. இப்போ quadratic equation ஃபார்முலா என்னது? -b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இப்போ இந்த நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் கிடைச்சிரும். அப்ப ஸ்கொயர் ரூட் கிடைச்சிடுச்சு அப்படின்னா வர நம்பர் என்னவா இருக்கும், ரேஷனல் நம்பரா இருக்கும். சப்போஸ் இதுக்கு ஸ்கொயர் ரூட் கிடைக்கல அப்படின்னா இவன் அப்படியே நின்றுவான் ரூட்டுக்குள்ள. அப்ப இரேஷனல் நம்பரா மாறிடும். கரெக்டாப்பா? ரியல் நம்பர்னா வேற, இரேஷனல்னா வேற. ரியல் நம்பர்னா இரேஷனல் நம்பரும் இருக்கலாம். நான் ரியல் நம்பர் சொல்லிட்டேன் அப்படின்னா இரேஷனலாவும் இருக்கலாம், இரேஷனலாவும் இருக்கலாம். அப்போ b ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 ரியல் ரூட்னா. பட் ஆனா நம்மளுக்கு வந்து ரேஷனல் நம்பரா இருக்கணும். அப்ப இவன் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா போனா பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா என்னது சார்? ஒண்ணும் கிடையாது. 36 4 16 25 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அதெல்லாம். √25 √36 √49 அதெல்லாமே டைரக்டா நம்பர் வந்துடும். கரெக்டா? 7 7s are 49 10 10s are 100 அவன பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்ப எப்பப்பெல்லாம் இவன் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா போறானோ அப்பப்பெல்லாம் ரேஷனல் ரூட் வரும். சப்போஸ் இவன் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா போல அப்படின்னா அவன் ரூட் அப்படியே நின்றுவான். அப்ப இரேஷனல் ரூட் ஆயிடுவான். அப்ப இரேஷனல் ரூட் எப்ப கிடைக்கும் அப்படின்னா இவன் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா போகல அப்படின்னா. ரேஷனல் ரூட் எப்ப கிடைக்கும் அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா போகணும். அப்பதான் ரேஷனல் ரூட் கிடைக்கும். சூப்பர். இப்ப இங்க வாங்க. the number of all possible integral values of alpha for which the quadratic equation are rational numbers. அதாவது ரூட் சொல்லிருக்கணும்பா. ரூட்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். அது கொஸ்டின் வந்து கொஞ்சம் அவங்கள கொடுத்துருக்காங்க அழகா. ஓகே. அந்த ரூட்ஸ் வந்து ரேஷனல் நம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த ஆல்பா என்ன இன்டிஜரா இருக்கணும்? எத்தனை இன்டிஜர் வேல்யூஸ்க்கு the number of all positive இன்டெக்ரல்லாம் கிடையாது, இன்டிஜர். ஓகேவா? இன்டிஜர் எத்தனை இன்டிஜர் வேல்யூஸ் ஆஃப் ஆல்பாக்கு 6x square minus 11x plus alpha will have a rational root கேக்குறாங்க. will have a rational root. we know that a quadratic equation will have a rational root if b square minus 4ac is a perfect square. அதாவது டிஸ்கிரிமினன்ட் வந்து என்ன போனோம், பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா போனா மட்டும்தான் we will have rational root.
அவ்வளோதான்ப்பா. ஸோ தேர்ஃபோர் நம்மளுக்கு இங்க யார் நம்மளுக்கு 6x² மைனஸ் 11x பிளஸ் ஆல்ஃபா 0வா போணும். கரெக்ட்டா? இப்போ A வந்து நம்மளுக்கு இங்க யாரு 6, B வந்து -11, C வந்து ஆல்ஃபா. கரெக்ட்டா? அப்போ B² மைனஸ் 4AC வேல்யூ கண்டுபிடிங்க. இப்போ B² என்ன ஆயிடும்? -11 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் 6 இன்டூ ஆல்ஃபா. இப்போ 121 ஆயிடும். -24 ஆல்ஃபா. அவ்வளோதான்ப்பா. இப்போ நீங்க ஆல்ஃபாக்கு எந்தெந்த நம்பர்லாம் குடுத்தா, இவன் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆட் வரான்னு பாருங்களேன். இஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டூ 1 வாட் இஸ் இவன் என்னவா போவான்? 121 மைனஸ் 24 கரெக்ட்டா? 121 மைனஸ் 24 என்ன வரும்? 97 வருமா? இல்ல 21, 3 97 வரும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா? இல்ல. இப்ப ஆல்பாக்கு 2 போடுங்க. ஆல்பாக்கு 2 குடுத்தீங்கன்னா 121 மைனஸ் 48. 121 மைனஸ் 48 என்ன வரும்? ஸோ 21, இங்க ஒரு 52, ஸோ இங்க ஒரு 3, இங்க 7, 73. அப்ப இவனும் கிடையாது. அதே மாதிரி இப்ப அடுத்தது ஆல்பாக்கு 3 குடுத்தீங்கன்னா, ஸோ யாரோ வெளிய வராங்களே. யாரோ ட்ரம்ஸ் வச்சுட்டு வராங்க. உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. ஆம், அதே மாதிரி இப்ப ஆல்பாக்கு 3 குடுங்க பார்க்கலாம். ஆல்பாக்கு 3 குடுத்தீங்கன்னா 121 மைனஸ் 24 இன்டூ 3. இப்போ 121 மைனஸ் 24 3 சார் என்ன வரும்? 24 3 சார் 24 3 சார் 72 வரும். இப்போ 121 மைனஸ் 72. இப்போ இங்க ஒரு 21, இங்க ஒரு 28, 49 சூப்பர். இவன் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அடுத்து ஆல்பாக்கு 4 குடுங்க. ஆல்பாக்கு 4 குடுத்தீங்கன்னா 121 மைனஸ் 24 இன்டூ 4. இப்போ 121 மைனஸ் 24 4 சார் 24 4 சார் 96. ஸோ 25 வந்துடுவான். சூப்பர். இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ ஆல்பாக்கு 5 குடுத்தீங்கன்னா 121 மைனஸ் 24 இன்டூ 5. இப்போ 121 மைனஸ் 120. இவனு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் 1. 1 1 சார் 1. ஆல்பாக்கு 6 குடுத்தீங்கன்னா 121 மைனஸ் 24 இன்டூ 6 லெஸ் தென் 0வா போயிடுவான். ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் போயிடுவான். அப்போ நம்மளுக்கு வராது. அப்போ there are 3 integers for which this will have rational root. அவ்வளவுதான். பாருங்க, the number of all positive integer values of A. எத்தனை integer valuesக்கு it will have rational root. அதாவது அது பாத்துக்கோங்கப்பா. லெஸ் தென் 0வா போயிடுவான் இவன்லாம். ஸோ அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்க முடியாது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கு. மைனஸ்லாம் போயிடுவான். ஓகே. ஸோ அப்போ 3 இன்டிஜர் வேல்யூஸ்க்கு இவன் வந்து ரேஷனல் ரூட் கிடைப்பான். அவன் யாராரு? ஆல்பாக்கு 3, ஆல்பாக்கு 4, ஆல்பாக்கு 5. 3 ஆல்பாக்கு 3 4 5 கொடுத்தீங்கன்னா வர ரூட் வந்து ரேஷனல் ரூட்டா இருப்பான். மத்த எல்லா ஆல்பாக்கும் இர்ரேஷனல் ரூட்டா தான் இருப்பான். ஓகேவா? ஓகே. ஆல்பா 0 போட்டுக்கோங்கப்பா. ஆல்பாக்கு 0 ஓகே. ஆல்பாக்கு 0 போட்டுப்போம். இங்க பாருங்கப்பா, பாசிபிள் பாசிட்டிவ் கேட்டிருக்காங்க. 0 வந்து நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ் இல்ல. சப்போஸ் அதுதான் பாருங்க. கொஸ்டின் ட்ரிக்கா இருக்கிறான் பாருங்க. நானே நோட் பண்ணல. ஆனா நம்ம ஏன் 0 போடல அப்படின்னா 1ல ஆரம்பிச்சோம் அப்படின்னு. நானே பார்க்கல. பாசிட்டிவ்ன்றது. ஓகேவா? பாசிட்டிவ் 0 இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். ஓகேவா? 0 இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். அதனால 1ல ஆரம்பிச்சிருங்க. ஓகே. 16 போயிடுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். If both the roots of the quadratic equation x square minus mx plus 4 is equal to 0 are real and distinct and they lie in the interval 1,5, then m lies in the interval கேக்குறாங்க. ஓகேவா? If both the roots of the quadratic equation x square minus mx plus 4 is equal to 0 are real and distinct and they lie in this interval, then m lies in the interval கேக்குறாங்க. m எங்க இருக்கும்னு கேக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்து. அதாவது கான்செப்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனு. இந்த ப்ராப்ளம் 15 வேணாமே. நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. இந்த பேஜ் வேணாம் நம்மளுக்கு.
நான் வந்து ஒரு சின்ன ஒரு கிளாசிஃபிகேஷன் தரேன். ஓகேவா? சின்ன ஒரு கிளாசிஃபிகேஷன். If you have if you have an equation ax square plus bx plus c is equal to 0. ஓகேவா? இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு quadratic equation இருக்கு. ax square plus bx plus c is equal to 0. The value of a இருக்கு பாத்தீங்களா? What is a? Coefficient of x square. இவன் a வந்து பாசிட்டிவா இருந்தான் அப்படின்னா நம்மளுக்கு டவுன்வர்ட் பராபோலா சாரி அப்வர்ட் பராபோலா கிடைக்கும். a வந்து நெகட்டிவா இருந்தான் அப்படின்னா நம்மளுக்கு டவுன்வர்ட் பராபோலா கிடைக்கும். ஸோ ரெண்டா கிளாசிஃபை பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரெண்டா கிளாசிஃபை பண்ணலாம். ஓகேவா? ரெண்டா போட்டுடலாம். ஸோ ஒன்று வந்து இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் 0, நெக்ஸ்ட் இஃப் ஏ இஸ் லெஸ் தென் 0. ஓகேவா? இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் 0 நம்ம டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்வர்ட் பராபோலாவா இருக்கும். ஓகேவா? ரஃபா போடுறோம் அப்வர்ட் பராபோலாவா இருக்கும். இஃப் ஏ இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா உங்களுக்கு டயக்ராம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டவுன்வர்ட் பராபோலாவா இருக்கும். ஓகேவா? டவுன் பராபோலாவா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட்ல தான் என்ன ஆகும்? திஸ் வில் அட்டைன் மினிமம் வேல்யூ. கரெக்ட்டா? கிராஃப்லயே பாருங்க. இந்த பாயிண்ட் தான் மினிமம். இவன் ரூட். இவன் 2 ரூட்டா போயிடுவான். ஆல்பா, இவன் வந்து பீட்டா. கரெக்ட்டா? இவன் வந்து பீட்டா. ஆம், இவன் ஆல்பா, இவன் பீட்டா. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. இவன் தான் வந்து மினிமம் வேல்யூ. கரெக்ட்டா? மினிமம் வேல்யூ. இந்த வேல்யூ யாரா போவான் அப்படின்னா, இதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூ ஒரு கோஆர்டினேட் என்னவா போகும் அப்படின்னா -b/2a, -d/4a. ஓகேவா? where d is equal to let us take d to be equal to discriminant. ஓகேவா? b square minus 4ac. இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் என்னவா இருப்பான் அப்படின்னா இந்த பாயிண்ட் என்னவா இருப்பான் அப்படின்னா -b/2a, -d/2a. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா -b/2a, y ஆக்சிஸ்ல இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா -d/4a தான் இருப்பான். ஸோ இப்போ whenever a is greater than 0, minimum value is attained at x is equal to -b/2a and the minimum value is -d/4a. எப்பயுமே இந்த பராபோலாவா இருந்துதான். இப்போ இதே தான் இங்கேயும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆல்பா, இவன் பீட்டா. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா இவன் மேக்ஸிமம் வேல்யூ. இவன் தான் மேக்ஸிமம் வேல்யூ. கரெக்ட்டா? இங்க வந்து மினிமம் வேல்யூ வந்து -d/2a மினிமம் வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூ போயிட்டே இருக்கும். ஏன்னா அன்பவுண்டட்ல மேல போயிட்டே இருக்கும். ஸோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த y வந்து மினிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு -d/4a. கரெக்ட்டா? ரேஞ்ச் பாருங்கப்பா. என்ன ரேஞ்ச் இதுக்கு? இவன் தான் ரேஞ்ச். இங்கேருந்து மேல ஃபுல்லா ரேஞ்ச். செட் ஆஃப் ஆல் அவுட்புட் வேல்யூஸ் தானே. அப்போ மினிமம் வேல்யூ -d/4a. y மேக்ஸ் என்னது? இட் வில் டெண்ட் டு இன்ஃபினிட்டி. இட் வில் டெண்ட் டு இன்ஃபினிட்டி. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இவன் தான் மேக்ஸிமம் வேல்யூ. இவன் தான் மேக்ஸிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ வில் டெண்ட் டு இன்ஃபினிட்டி இங்க. இந்த கோஆர்டினேட் பாத்தீங்கன்னா இவனும் அதே தான் -b/2a, -d/4a. இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் -b/2a, -b/4a. அப்பனா இதுக்கு கரஸ்பாண்டிங் x பாத்தீங்கன்னா -b/2a. இது கரஸ்பாண்டிங் அவுட்புட் பாத்தீங்கன்னா -d/4a. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா y மினிமம் வந்து டெண்ட் டு இன்ஃபினிட்டி. ஏன்னா கீழ வரவன் ஃபுல்லா மினிமம் தான். பாருங்க கீழ அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ நெகட்டிவா போக போக மினிமம் ஆயிட்டே இருக்கு. மினிமம் வந்து சாரி மைனஸ் இன்ஃபினிட்டில y minimum will tend to minus infinity. இங்கேருந்து ஃபுல்லா வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் y மேக்ஸிமம் வேல்யூ வந்து -d/4a. ஸோ அப்போ எப்பயுமே ரேஞ்ச் என்னப்பா வரும்? வாட் இஸ் ரேஞ்ச் ஆஃப் த கிவன் f? ரேஞ்ச் வந்து மினிமம் வேல்யூ வந்து -d/4a இருந்து இன்ஃபினிட்டி தான் ரேஞ்ச் வரும். கரெக்ட்டா? ரேஞ்ச் செட் ஆஃப் ஆல் அவுட்புட் வேல்யூஸ் தானே ரேஞ்ச். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ரேஞ்ச் பாத்தீங்கன்னா மினிமம் வேல்யூ வந்து -infinity, மேக்ஸிமம் வேல்யூ வந்து -d/4a. க்ளோஸ் பிராக்கெட் போடுறேன் -d/4a. ஓகே பாத்துக்கோங்க. இதுதான் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் அபவுட் ax square plus bx plus c. கிராஃப் எப்படி இருக்கும்? மினிமமும் மேக்ஸிமமும் எங்க அட்டைன்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். மினிமம் மேக்ஸிமமும் எங்க வந்து அட்டைன் ஆகுதுன்றத பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ இந்த சம்முக்கு வாங்களேன். இப்போ இந்த சம்முக்கு வாங்க. ஷார்ட் நோட். 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 இப்போ இங்க சம் வாங்க.
If both the roots of the quadratic equation are real and distinct and they lie in the interval 1,5, then m lies in the interval. அப்ப இங்க நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா, இது முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வரும். பாருங்க. both the இப்ப பாருங்களேன். a வந்து யாரு? 1 which is greater than 0. அப்ப இந்த கிராஃப் எப்படி இருக்கும்? அப்வர்ட் பாராபோலாவா இருக்கும். கரெக்ட்டா? அப்வர்ட் பாராபோலாவா இருக்கும். அப்ப கிராஃப் இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஏன்? a is greater than 0. அப்போ இந்த கிராஃப் போட்டீங்க அப்படின்னா சோ கிராஃப் வந்து நமக்கு இப்படி இருக்கும். கரெக்ட்டா? கிராஃப் வந்து நமக்கு இப்படி இருக்கும். If the quadratic equation are and they lie both the roots lie in the interval 1,5. சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இவனை 1ன்னு போட்டுப்போம். ஓகேவா? இவனை 5ன்னு போட்டுப்போம். ரெண்டு ரூட்டுமே பாத்தீங்கன்னா 1,5க்குள்ள இருக்கு. ஆமா தானேப்பா? அப்படிதான் நான் டயகிராம் வரைஞ்சிருக்கேன். இவன் ஆல்பா, இவன் பீட்டா. So both the roots lie in the interval 1,5 and upward parabola கூட. If both the roots of quadratic equation are real and distinct and they lie in the interval 1,5, ஓகேவா? 1,5 1,5 then m lies in. அப்ப m வந்து எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகே. முதல்ல பாருங்களேன். நம்ம கிட்ட 4 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். கன்ஸ்ட்ரெயின்ட்னா விதிமுறைகள். கன்ஸ்ட்ரெயின்ட். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து இதோட ரூட் வந்து என்னவா இருக்கணும்? ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்டா இருக்கணும். சோ அப்ப கண்டிப்பா b² - 4ac should be strictly greater than 0. இது ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். அப்போ இது எப்ப நடக்கும்? b². அப்போ m² - 4 times a into c is strictly greater than 0. So அப்போ m² - 4² is strictly greater than 0. அப்போ a² - b². So a plus b, a minus b is strictly greater than 0. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்லப்பா. Whenever this happens, m belongs to -infinity to -4 open bracket. ஏன்னா நம்மளுக்கு strictly greater than 0 இருக்கு. -infinity to -4 union 4 to infinity. அதாவது m நீங்க எங்க எடுத்தாலும் that value will be strictly greater than 0. ஆமா தானேப்பா? நீங்க ஃபங்க்ஷன் வீடியோ பார்த்துருக்கணும். பாருங்க, இங்க -infinity, இங்க +infinity. நம்மளுக்கு ரெண்டு ரூட் யாரு? பிரேக் பாயிண்ட் -4 + 4. இங்க m எதனா ஒரு m இங்க எடுங்க. எந்த m எடுத்தாலும் இவன் ட்ரூவா இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் m-க்கு -5 எடுங்களேன். -5 + 4 -1. -5 - 4 -9. -1 into -9 +9 +9 greater than 0வா? ஆமா. அப்ப இந்த இன்டர்வல் நீங்க ஃபுல்லா எடுத்துக்கலாம் m. இந்த இன்டர்வல் எதனா ஒண்ணு எடுங்க. 5 எடுத்துக்கோங்க. என்ன வேணா எடுத்துக்கலாம். 5 + 4 9. 5 - 4 1. 9 into 1 9 greater than 0வா? ஆமா. பட் இங்க நீங்க எடுத்தீங்க அப்படின்னா எதனா ஒரு நம்பர் எடுங்க. நான் 0 எடுத்துக்கிறேன். 0 உள்ள இருப்பான்ல இதுக்குள்ள. 0 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0 + 4 0 - 4. இப்போ 4 into -4 -16. -16 less than greater than 0வா? இல்ல, காலி. அப்ப இந்த இன்டர்வல் கிடையாது. -4ம் +4 வரலாமா? வரக்கூடாது. 4 போட்டீங்கன்னா இவன் 0வா போயிடுவான். பட் நம்மளுக்கு என்ன இருக்கணும்? ஸ்ட்ரிக்ட்லி greater than 0வா இருக்கணும். -4 போட்டேனாலும் இவன் 0வா போயிடுவான். ஏன்னா -4 + 4 0வா போயிடுவான். அப்ப இவனும் வராது. அப்போ -infinity to -4 4 to infinity. பட் என்ன போட்டிருக்கேன்? ஓப்பன் பிராக்கெட் போட்டிருக்கேன். ஓகே. இவன் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பாத்தீங்கன்னா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ if both the roots of the quadratic equation are real and distinct, அப்ப கண்டிப்பா discriminant will be greater than 0. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து f of 1 வேல்யூவும் f of y வேல்யூவும் strictly greater than 0. கரெக்ட்டா? f of 1 வேல்யூவும் f of y வேல்யூவும் strictly greater than 0. இது செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஆமா தானேப்பா? f of 1 வேல்யூ f of y வேல்யூ strictly greater than 0. அப்ப f of 1 strictly greater than 0. f of x யார் நம்மளுக்கு? x² - mx + 4. கரெக்ட்டா? சோ அப்ப f of 1 அப்போ x க்கு 1 கொடுத்தீங்கன்னா 1 - m + 4 has to be strictly greater than 0. அப்ப -m + 5 is strictly greater than 0. அப்ப 5 is greater than or equal to m. அப்பனா m is less than 5. கரெக்ட்டா? இது செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். தேர்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பாத்தீங்கன்னா f of 5 வந்து strictly greater than 0. கரெக்ட்டா? f of 5 வந்து strictly greater than 0.
இப்போ f of 5 யாரு 5 square minus m into 5 plus 4. அப்போ 29 minus 5m is strictly greater than 0. அப்போ 29 is greater than 5m. அப்போ 5m is less than 29. அப்போ m is strictly less than 29 by 5. இப்போ third constraint. இன்னொன்று நல்லா பார்க்கணும். நம்மளுக்கு வந்து கிராஃப் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ தான் மினிமம் வேல்யூ. இந்த மினிமம் வேல்யூ வந்து இந்த இன்டர்வல்குள்ள இருக்கணும். இருந்தே ஆகணும். அப்படி மினிமம் வேல்யூ இல்லை அப்படின்னா அவன் தொங்கி போயிடுவான். சப்போஸ் தொங்கி போயிட்டான்னா 2 ரூட் கிடைக்க மாட்டான். ஸோ அப்போ இந்த மினிமம் வேல்யூ மைனஸ் பி பை 2a இந்த இன்டர்வல்குள்ள இருக்கணும். அதாவது 1லேருந்து 5க்குள்ள இந்த மைனஸ் பி பை 2a இருந்தாகணும். கரெக்டா? ஸோ அப்போ அது ஃபோர்த் கன்ஸ்டன்ட். மைனஸ் பி பை 2a லைஸ் பிட்வீன் 1 and 5. மைனஸ் பி பை 2a லைஸ் பிட்வீன் 1 and 5. இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் யாரு x ஸ்கொயர் மைனஸ் mx பிளஸ் 4 is equal to 0. ஸோ a வந்து 1, b வந்து மைனஸ் m, c வந்து 4. ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ m by 2 லைஸ் பிட்வீன் 1 and 5. இப்போ m லைஸ் பிட்வீன் 2 and 10. ஸோ அப்போ 4 கன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபை ஆனா எந்த m எல்லாம் இந்த 4மே சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அவன் தான் எங்க இருப்பான்? எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அப்போ இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் 4 to infinity. இது ஃபர்ஸ்ட் கன்ஸ்டன்ட். செகண்ட் கன்ஸ்டன்ட் என்னது? m is strictly less than 5. அப்போ 5க்குள்ள பட் 5 is not included. அடுத்த கன்ஸ்டன்ட் என்னது? m is strictly less than 29 by 5. 29 by 5லேருந்து உள்ள. அடுத்த கன்ஸ்டன்ட் என்னது? 2 to 10க்குள்ள இருக்கணும். ஸோ இப்போ 2லேருந்து 10க்குள்ள இருக்கணும். ஸோ அப்போ இந்த ரீஜன் தான் என்ன இருக்கு? காமனா இருக்கு. இந்த ரீஜன் தான் காமனா இருக்கு. இந்த ரீஜன்ல இங்க 4 இங்க இன்க்ளூடட் கிடையாது. பட் இங்க எல்லாத்துலயுமே 4 இன்க்ளூடட். பட் இன்டர்செக்ஷன்ல என்ன இருக்க மாட்டான்? 4 இருக்க மாட்டான். ஏன்னா இந்த 4 இங்க நாட் இன்க்ளூடட். பட் இங்க 3த்துலயுமே இன்க்ளூடட். பட் ஆனா இன்டர்செக்ஷன் 4த்துலயுமே இன்க்ளூடா இருக்கணும். அப்போ 4 வந்து ஓப்பன் இன்டர்வலா தான் இருப்பான். 5 பாத்தீங்கன்னா இங்க இன்க்ளூடட், இங்க இன்க்ளூடட், இங்க இன்க்ளூடட். பட் ஆனா இங்க என்ன கிடையாது? இன்க்ளூடட் கிடையாது. ஸோ அப்போ 5 வேணா இருக்க மாட்டான். 4த்துலயுமே இன்டர்செக்ஷன்ல இருக்க மாட்டான். இப்போ 4,5 தான் m வந்து இந்த இன்டர்வல்ல இருந்தா மட்டும்தான் இவன் வந்து இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? 17 பாருங்க. அடுத்த 4 பேர் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் கட் பண்ணி முடிச்சிடலாம். So f of 1 plus f of okay. If f of x is a quadratic expression such that f of 1 plus f of 2 is 0 and the minus 1 is a root of f of x is equal to 0, then other root of f of x is equal to 0 is. Question பாத்தீங்களா? செம்மையா இருக்குல்ல? ஏதோ ஒரு பாலினாமியல், ஓகேவா? ஏதோ ஒரு பாலினாமியல், அந்த பாலினாமியலுக்கு -1 வந்து ரூட். இந்த பாலினாமியலுக்கு -1 வந்து ரூட். இந்த ரூட் தெரியாது. அவன் யாருன்னு கேட்கிறாங்க. லெட் -1 கமா தெரியாத ரூட் ஒன்று இருக்குல்ல, அது ஏன்னு வச்சுப்போம். லெட் -1 கமா a be the root of the quadratic equation. ஓகேவா? let -1 comma a be the root of quadratic equation. ஓகே. இப்போ -1 comma a வந்து root of quadratic equation. அப்போ what is the quadratic equation corresponding to these two problems? Sorry, these two roots. What is the corresponding quadratic equation with these two roots? என்னதுப்பா? How to frame a quadratic equation? x square minus sum of root into x plus product is equal to 0. X square minus sum of root into x plus product is equal to 0. So இப்போ என்ன ஆயிடுவான்? x square minus sum of root என்னது? -1 plus a into x plus product -1 into a is equal to 0. So இப்போ என்ன ஆயிடுவான்? மைனஸ் உள்ள கொண்டு போனீங்க அப்படின்னா இல்லை அப்படியே வச்சுப்போமா? மைனஸ் a minus 1 into x plus product, so minus a வந்துருவான். minus a is equal to 0. So இவன் தான் நம்மளுக்கு யாரு? required polynomial. So this is the required polynomial with -1 ஒரு ரூட். இந்த ரூட் யாருன்னு தெரியாது, அதை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். What is my aim? My aim is to find the value of a. கரெக்டா? அதாவது we need to find the other root. நான் அதர் ரூட்டை ஏன்னு எடுத்துக்கிட்டேன். But to find என்னது? To find the value of a. To find the value of a. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். To find the value of a. எப்படி கண்டுபிடிக்கலாம்? கொடுத்துட்டாங்களே. given என்ன கொடுத்துருக்காங்க? f of 1 plus f of 2 வந்து 0. பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ f of 1 என்ன ஆயிடும்? 1 minus a minus, சாரி x இல்ல,
a minus 1 into 1 minus a இவன் தான் f of 1 plus f of 2 யாரு 2 square minus a minus 1 into 2 minus a is equal to 0. இவன் என்ன ஆயிடுவான் 1 minus a plus 1 minus a கரெக்டா மைனஸ் உள்ள கொண்டு போங்க minus a plus 1 minus a plus 2 square 4 2 minus 2a plus 2 minus a is equal to 0. So 2 minus 2a 2 minus 2a 6 minus 3a is equal to 0. 2 plus 6 8 minus 2a minus 3a கரெக்டா so அப்ப minus 5a is equal to 0. so 5a is equal to 8 அப்ப a is equal to 5 by 8 ப்ராப்ளம் ஓவர் a தான் நம்ம அதர் ரூட் அசியூம் பண்ணியிருக்கோம் so therefore the other root is 5 by 8 முடிஞ்சு போச்சு other root is 5 by 8 சாரிப்பா 8 by 5 ஓகே 8 by 5 பாருங்க இவ்வளவு உஷாரா அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஓகே புரியல இன்னொரு வாட்டி இருங்க பாருங்க ஏதோ ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் இருக்கு அந்த குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா f of 1 plus f of 2 ஜீரோவா போகுது f of 1 plus f of 2 ஜீரோவா போகுது ஓகே அந்த ஈக்குவேஷன் யாரு தெரியாது அந்த ஈக்குவேஷனுக்கு 2 ரூட் இருக்கும் எனக்கு தெரியும் ஒரு ரூட் வந்து -1 ஓகேவா அப்ப இன்னொரு ரூட் யாருன்னு கேக்குறாங்க ஒரு ரூட் -1 இன்னொரு ரூட் யாருன்னு கேக்குறாங்க அந்த இன்னொரு ரூட்டை ஏன் அசியூம் பண்ணிக்கிறேன் எதை அசியூம் பண்ணிக்கலாம் நான் ஏன் அசியூம் பண்ணிக்கிட்டேன் அப்ப -1ம் ஏவும் தான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஏதான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய ரூட் இப்போ -1ம் ஏவும் கொண்ட quadratic ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் quadratic ஈக்குவேஷன் தெரிஞ்சது அப்படின்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன்ப்பா how to form a quadratic equation the roots are given by x square minus some x plus product will give you the corresponding quadratic equation if the roots are -1 and a இப்போ -1a ரூட் இங்க அப்ப sum of root என்னது -1 plus a sum of root போடாச்சு product of roots என்ன வரும் -1 into a product of roots ஓகேவா அப்ப -1 into a minus a சோ அப்ப இவன் தான் எனக்கு யாரு required quadratic polynomial with roots பாத்தீங்கன்னா ஒன்னு -1 இன்னொன்னு வந்து a நான் a கண்டுபிடிக்கணும் அந்த a கண்டுபிடிக்கிறதா சொல்லிருக்காங்க அப்படின்னா f of 1 f of 2 ஆட் பண்ணீங்கன்னா 0 வரும் f of x இப்ப f of 1 என்ன வரும் x பதில் 1 போடுங்க அப்ப 1 இங்க 1 போடுங்க அப்ப இவன் வந்துருவான் பிளஸ் f of 2 x பதில் 2 போடுங்க f 2 ஸ்கொயர் இங்க 2 இது சிம்பிளிஃபை பண்ணுங்க a வந்து கிடைச்சிரும் a தான் யாரு அதர் ரூட் அப்ப என்ன கேக்குறாங்க அதர் ரூட் கேக்குறாங்க அதர் ரூட் இஸ் 8/5 ஓகே 18 பாருங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா நம்ம வந்து இந்த இதுல பாத்துருப்போம்ல மேட்ரிசஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல a boy is walking along a path will he meet his friend இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எத்தனை வாட்டி போட்டிருக்கேன் நானு அதுல வந்து நம்ம ரிமைண்டர் தியரம் யூஸ் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா ஃபேக்டர் தியரம் சொல்லியிருப்பேன் நானு ஞாபகம் இருக்கா ஆடா சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அந்த சம் நடத்தும் போது ஃபேக்டர் தியரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஞாபகம் இருக்கா வாட் இஸ் ஃபேக்டர் தியரம் சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப பாலினாமியல் p of x is divided by x minus a then the remainder is p of a ஞாபகம் இருக்கா then the remainder is p of a ஞாபகம் இருக்கா ஒரு பாலினாமியல் நீங்க p of x ன்ற ஒரு பாலினாமியல் அந்த x minus a டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரிமைண்டர் என்ன வருவான் அப்படின்னா ஒரு நம்பரா வருவான் அவன் p of a வா இருப்பான் கரெக்டா சூப்பர் அப்பனா நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லைன்னா மேட்ரிசஸ் போய் பார்த்துடணும் அதை சொல்லியிருப்பேன் நான் ஓகே இங்க பாருங்க let p of x be a quadratic polynomial p of x இது ஒரு quadratic polynomial பா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ax square plus bx plus c is equal to 0 சாரி is equal to c வச்சுக்கிறேன் இதுதான் நான் அசியூம் பண்ணிக்கிறேன் p of x be any quadratic polynomial நான் ax square plus bx plus c எடுத்துக்கிட்டேன் ஓகே இப்போ பாருங்களேன் p of 0 1 கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க p of 0 வந்து 1 ஆகுது அப்ப இதுக்கு என்ன மீனிங் x க்கு 0 கொடுத்தீங்கன்னா a into 0 square b into 0 plus c 1 போகுது அப்ப இது சிம்பிளைஸ் என்னது c ஓட வேல்யூ 1 நம்ம எய்ம் என்னது
ஏவும் பியும் சியும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா ஐ கேன் ஃபைண்ட் தி quadratic polynomial. அதை கண்டுபிடிச்சிட்ட பிறகு ஆப்ஷனுக்கு போவோம். அப்ப quadratic polynomial கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏவும் தெரியாது, பியும் தெரியாது, சியும் தெரியாது. அந்த ஏவும் பியும் சியும் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 இன்ட் கொடுத்திருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா p of 0 1. இன்னொன்னு பாருங்க, when p of x is divided by x minus 1, it leaves remainder 4. கரெக்டா? it leaves remainder 4. அது என்ன மீனிங்? p of 1 வந்து 4. கரெக்டா? அதாவது இங்க p of 0 டேட்டா கொடுத்துட்டாங்கல்ல, அது சொல்லாம ஃபேக்டர் செய்யற மாதிரி சொல்லிருக்காங்க. இங்க ஏதோ ஒரு பாலினாமியல் நீங்க x minus ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா p of a தான் ரிமைண்டர். அப்ப இங்க x minus 1 ஆல் டிவைட் பண்றீங்க. அப்ப p of 1 தான் ரிமைண்டர். இப்ப p of 1 என்ன கொடுத்துட்டாங்க? ரிமைண்டர் 4 னு கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்ப p of 1 4. அப்ப நம்மளுக்கு this அப்பனா இப்ப நம்மளுக்கு நியூ p of x யாரு? ax square plus bx plus 1 தான் இப்ப நியூ p of x. ஏன்? ஏன்னா c1 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப p of 1 4. x க்கு 1 கொடுங்க. சோ அப்ப a plus b plus 1 is equal to 4. கரெக்டா? p of x ல x க்கு 1 கொடுத்தீங்கன்னா a plus b plus 4. அப்போனா a plus b is equal to 3. கரெக்டா? Mark this as equation number 1. அடுத்து பாத்தீங்கன்னா p of x is divided by x minus 1 போட்டுக்கலாமா? எப்பயுமே x minus a ன்னு போடணும். பட் இங்க பிளஸ் இருக்கு, நான் மைனஸ் மைனஸ் போட்டுக்கிறேன். divided by this, the remainder is என்ன கொடுத்திருக்காங்க? the remainder is 6. அப்பனா p of minus 1 வந்து 6. கரெக்டா? இங்க பாருங்கப்பா, x minus a ன்னு இருக்கணும். பட் இங்க பிளஸ் இருக்கு. நான் மைனஸ் ஆஃப் மைனஸ் போட்டுக்கிறேன். சூப்பர். கண்மணி இந்திரா போட்டீங்களா? கௌதம் ராஜ் குட். x minus 1 வந்து ஃபேக்டர்ப்பா. x is equal to 1 as a root. சிவா, x minus 1 வந்து ஃபேக்டர். x is equal to 1 as a root. ரூட்னா நம்பரா இருக்கணும் எப்பயுமே. p of minus 1 வந்து 6. அப்ப x க்கு minus 1 போடுங்க. a minus b plus 1 is equal to 6. So அப்ப a minus b is equal to 5. 1 2 சால்வ் பண்ணீங்கன்னா a வும் b யும் தெரிஞ்சிரும். ஆல்ரெடி c கண்டுபிடிச்சாச்சு. abc சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா p of x கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் எது ட்ரூன்னு பாருங்க, அவ்வளவுதான். சோ அப்போ சால்விங் 1 and 2, சால்விங் 1 and 2, 1 என்னது? a plus b is equal to 3. இங்க இவன் வந்து a minus b is equal to 5. கரெக்டா? சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ 2a is equal to 8. அப்போ a வந்து 4. ஓகேவா? இப்போ a plus b வந்து 3 ன்னு தெரியும். But this implies b is equal to 3 minus a. So அப்போ 3 minus 4 minus 1. So b வந்து minus 1. So therefore the required polynomial p of x is ax square plus bx plus c. So a வந்து 4x square, b வந்து minus 1x plus c வந்து 1. இவன் தான் எனக்கு required polynomial. இப்போ எது ட்ரூன்னு பாருங்க. p of minus 2 11. பாருங்க, d ஆப்ஷன் பாருங்க. p of minus 2. p of minus 2 ஆயிடும் 4 into minus 2 whole square minus of minus 2 plus 1. So 2 square 4 16 plus 2 plus 1. இவன் 11 கிடையாது, d காலி. கரெக்டா? p of minus 2 9. இப்போ p of b 19 பாருங்க. c பாருங்க, p of b வந்து 19 கேக்குறாங்க. p வேல்யூ என்னது? p வேல்யூ minus 1. இப்போ p of minus 1 19 கேக்குறாங்க. இப்போ p of minus 1 என்னது? 4 into minus 1 whole square minus of minus 1 plus 1. 19 காலி கிடையாது. என்ன வருவான்? 4 plus 1 plus 1 7 வருவான். இப்போ c p of b வந்து minus 1. ஸோ இப்போ இவனும் காலி. p of b 11 கிடையாது, 19 கிடையாது. p of b என்ன வருது? 17 வருது இல்ல? சாரி 7 வருது இல்ல? 4 plus 1 சாரி 6 வரும்ல? 6 வருவான். not equal to 19 as well as not equal to 11. ஏன்னா நம்மளுக்கு என்ன வரான்? டேட்டா போட்டுருவோமா? p of b பாருங்க. p of b வந்து p of minus 1. அப்போ 4 6 வருவான். கரெக்டா? 4 plus 1 plus 1. ஸோ ஏவும் பியும் ஃபால்ஸ். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்னுதுல வந்து 11 19. இப்போ ஆட்டோமேட்டிக்கா சி தான் போய் ஆகணும். ஸோ இப்போ சி என்ன வரும்? 19 தானே வரான் இவன்.
ஸோ அப்போ P of minus 2 19. ஓகேவா? 19 பாருங்க. பட்டு பட்டு முடிச்சிடலாம். 2 ப்ராப்ளம் தான் சீக்கிரமா முடிஞ்சிரும். 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 2மே ஈஸியான ப்ராப்ளம் தான். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் தம்பி திரும்ப சொல்லலாமா ஒரு வாட்டி? பாருங்க. நம்மகிட்ட ஏதோ ஒரு பாலினாமியல் P of X இருக்கு. அத நான் AX ஸ்கொயர் பிளஸ் BX பிளஸ் Cன்னு எடுத்துக்கிட்டேன். இப்ப A தெரியாது, B தெரியாது, C தெரியாது. அத கண்டுபிடிக்க நான் என்ன பண்றேன் அப்டின்னா, 3 குடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரெயின்ட். P of 0 1. அப்புறம் when a polynomial P of X divided by X minus 1, it leaves remainder 4. It leaves remainder 6 when divided by X plus 1. எப்பயுமே ஃபேக்டர் தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. polynomial P of X is divided by இது பைனாமியல்னு சொல்லுவோம் கரெக்ட்டா? X minus A, இந்த ரிமைண்டர் இஸ் P of A. எப்பயுமே மைனஸ் A இருக்கணும். பட் இங்க பிளஸ் இருக்கு. சோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 போட்டுக்கிறேன். சோ இப்ப இங்க P of minus 1 வந்து 6. சாரி இங்க P of 1 வந்து 4, இங்க P of minus 1 வந்து 6. சோ இப்ப 3 வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? ABC கண்டுபிடிச்சுக்கிட்டு எது ட்ரூன்னு பார்க்கலாம். 19 பாருங்க. If alpha and beta are the roots of the equation x square plus px plus 3p by 4 such that modulus of alpha minus beta is equal to root 10, then p வந்து எந்த செட்ல இருக்கான்? p வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகே பாருங்க. மாடுலஸ் ஆஃப் முதல்ல வந்து x ஸ்கொயர் பிளஸ் px பிளஸ் 3p by 4 is equal to 0. இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன ஆயிடும்? ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் p by 1ன்னு வரும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன ஆயிடும்? 3p divided by 4ன்னு வரும் கரெக்டா? c by a வந்து 1 மைனஸ் b by a. ஓகே இப்போ பாருங்களேன். ஆல்பா மைனஸ் பீட்டா மாடுலஸ் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா ரூட் 10 இருந்தது அப்படின்னா p வந்து எங்க இருக்கும்? எப்ப கேக்குறாங்க பாத்தீங்களா? p, k, m இல்ல? ஓகே இப்போ மாடுலஸ் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா ரூட் 10. அப்ப ஆல்பா மைனஸ் பீட்டா வேல்யூ என்னவா இருக்கலாம்? பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 10 இருக்கலாம் கரெக்டா? அதோட மாடுலஸ் போட்டா ரூட் 10 வருது வேல்யூ. அப்ப ஆல்பா மைனஸ் பீட்டா என்னவா இருக்கலாம்? மைனஸ் ரூட் 10 இருக்கலாம், பிளஸ் ரூட் 10 இருக்கலாம். அப்ப ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் எப்பயுமே என்னவா இருந்தாகணும்? பிளஸ் 10 தான் இருந்தாகணும். எப்பயுமே என்னவா இருந்தாகணும்? பிளஸ் 10 தான் இருந்தாகணும். ஸ்கொயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப தெரிஞ்சும் அரைச்சமாவே இறங்க போறோம். ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் என்னது? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்பா பீட்டா 10 போனோம் கரெக்டா? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் பா. இப்ப ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டாவை எழுதுங்க. எப்படி எழுதலாம்? ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்பா பீட்டா. ஆல்ரெடி இங்க 2 ஆல்பா பீட்டா இருக்கு, 10 இருக்கு கரெக்டா? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரை இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? இவன் என்ன ஆயிடுவான்? ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் ஆல்பா பீட்டா 0 போனோம். ஆல்பா பிளஸ் பீட்டா என்னது? மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் minus 4 times alpha beta என்னது? 3p divided by 4 is equal to 0 போனோம் கரெக்டா? alpha plus beta whole square minus 4 alpha beta is equal to 0 போகணும். 10 ஓகே 10 சாரி. இப்போ இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆயிடுவானா? ஸோ அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 3p மைனஸ் 10 0 போனோம். இப்போ p என்னவா போய் ஆகணும்? ஃபைண்ட் ரூட்ஸ் அவ்வளோதான். இந்த ரூட் யாரு? ஃபேக்டரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா quadratic ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். இப்போ சம் வந்து மைனஸ் 3, ப்ராடக்ட் வந்து மைனஸ் 10 கரெக்டா? சம் வந்து மைனஸ் 3, ப்ராடக்ட் வந்து மைனஸ் 10. என்ன பண்ணலாம்? மைனஸ் 5 2 கரெக்டா? மைனஸ் 5 2. So p square minus 5p plus 2p minus 10 is equal to 0. So p convert எடுத்துட்டேன்னா p minus 5, 2 convert எடுத்துட்டேன்னா p minus 5 is equal to 0. அப்போ p plus 2 into p minus 5 is equal to 0. This implies p வந்து minus 2 இருக்கலாம், இல்ல 5 இருக்கலாம். ஓகேவா? ஓகேப்பா, லாஸ்ட் ப்ராப்ளம் நான் மறைச்சிட்டேன் திருப்போம். பாருங்க p வந்து minus 2, 5 இருக்கலாம். அதாவது p that means p can take the value minus 2 or 5. ஓகேவா? ஓகே. லாஸ்ட் ப்ராப்ளம் பா. முக்கியமான ஈஸி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பாருங்களேன். நீங்க தான் சொல்ல போறீங்க இப்ப இத. நான் வந்து ரெய்ஸ் ஹேண்ட் மட்டுமே கேட்டு இந்த क्वेश्चन சால்வ் பண்ண போறோம். ரெய்ஸ் ஹேண்ட் மட்டுமே கேட்டு ஆன்சர் தெரிஞ்சவங்க என்ன பண்ணலாம்? சார் இப்படி பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே. Sachin and Rahul attempted to solve a quadratic equation. Sachin made a mistake in writing down the constant term
and ended up with the roots 4/3. Rahul made a mistake in writing down the coefficient of x to get roots 3, 2. The correct roots of the equations are. ஒரே ஒரு quadratic equation இருக்கு. அந்த quadratic equation பார்த்து எழுதும் போது சச்சின் என்ன பண்றான், அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம தப்பா எழுதிட்டான். அப்போ ஆன்சர் என்ன வரும், மாத்தி கச்சிருக்கும். அந்த மாத்தி கிடைக்கும் போது 2 ரூட் வரும்ல, அது யாரு அப்படின்னா 4ம் 3ம். அது இன்டர்வல்ல போடக்கூடாதுப்பா அவங்க. 4ம் 3ம் நம்பர், ஓகேவா? இன்டர்வல் கிடையாது இதெல்லாம். 4ம் 3ம் நம்பர் கிடைச்சிருக்கு 2 ரூட். ராகுல் என்ன பண்றான், அதே ஈக்குவேஷனை எழுதும் போது அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, தப்பா எழுதிட்டான். தப்பா எழுதும் போது அவனுக்கு ரூட் என்ன கிடைக்குது அப்படின்னா 3,2ன்னு கிடைக்குது. அப்போ 2 பேரும் தப்பா எழுதிட்டாங்க கொஸ்டினை. அப்போ கரெக்டான ஈக்குவேஷன் எது, அந்த கரெக்டான ஈக்குவேஷனுக்கு என்ன ரூட்டு, அதான் சொல்லணும் நீங்க. அது சச்சினோ ராகுலும். ஓகே, ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சும்மா ட்ரை பண்ணுங்க, ஏதோ ட்ரை பண்ணுங்க, நினைச்சதெல்லாம் சொல்லுங்க, ஆன்சர் வந்துடும். ரைட்டா? எத்தனை பேரா? சொல்லுங்க, கண்மணி இந்திரா சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் சச்சின் வந்து கோஎஃபிஷியன்ட் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணுங்க முதல்ல. சச்சின் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ல தப்பு பண்ணனால ஏவும் பியும் கரெக்டா இருக்கும் சார். அதனால வந்து அதை வச்சு சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ராகுல் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பி தப்பு பண்ணனால ஏவும் சியும் கரெக்டா இருக்கும். அதை வச்சு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அது அந்த ஏபிசி வச்சு கரெக்டான ரூட்ஸ் கண்டுபிடிச்சலாம். சூப்பர் 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 சூப்பர். எல்லாரும் குட் சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல, சாட்ல. எல்லாரும் சொல்லலாம். இப்போ குட் 40 பேர் பாக்குறீங்க, 40 பேர் குட் சொல்லலாம். இப்போ தம்பி அவங்க என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சுதாப்பா? ஓகே, தேங்க் யூ கண்மணிந்திரா. ஓகே, குட். தேங்க் யூ சார். தம்பி 7510 என்னப்பா பேடு பாத்துட்டேன் நானு. ஓகே, என்ன சொன்னாங்க புரிஞ்சுதாப்பா? இப்போ என்ன சொன்னாங்க, இப்போ என்ன சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப யாராவது ட்ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அவங்க என்ன சொன்னாலும் சொல்லலாம். இப்போ எல்லா குட்டும் சொன்னீங்களா? இப்போ எல்லா குட்டும் சொன்னீங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொன்னாலும் சொல்லலாம். இப்போ சொல்லுங்க சிவா, என்ன சொன்னாங்க அவங்க? சார் இப்போ சச்சின் வந்து கான்ஸ்டன்ட் டேபிள் மிஸ்டேக் பண்ணதுனால சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் சார். இப்போ ராகுல் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் மிஸ்டேக் பண்ணதுனால நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் சார். இதை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம் சார். ஓகே, அதாவது 2 பேருமே ஒரே ஈக்குவேஷன் தப்பு பண்றாங்க, அதனால தான் மெத்தட் ஒர்க் ஆகும். 2 பேரும் வேற வேற ஈக்குவேஷன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் 2 பேருமே ஒரே ஈக்குவேஷன் சால்வ் பண்றாங்க, அதனால என்ன பண்ணலாம், இந்த கான்செப்ட் வச்சு போட்டுடலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே, குட். ஓகே, பாருங்க. சச்சின் அண்ட் ராகுல் attempted to solve a quadratic equation. Sachin made a mistake. Sachin and Rahul. சரவணன் என்னப்பா கேட்டு இருக்கீங்க? என்னாச்சு, எங்க இருக்கீங்க சரவணன்? சொல்லுங்க சரவணன். 7 சார் ஆக்சுவல் ஆன்சர் வந்து. கேக்குதுங்களா சார்? ஒண்ணும் கேட்கலப்பா, எனக்கு கொஞ்சம் கத்தி பேசுங்க சார். கேக்குதுங்களா சார்? இப்போ சொல்லுங்கப்பா. சார் ஆல்பா பிளஸ் பீட்டா அந்த சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து 7 சார். அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து 6 நம்ம சால்வ் பண்ணி போடுறப்ப, ஏன்னா அவங்க வந்து ஒரே ஒரு டேர்ம்ல தான் மிஸ்டேக் பண்ணிக்கிறனால ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் சார். எனக்கு வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து 7 வந்திருக்கு, அப்புறம் ஆல்பா இன்டு பீட்டா வந்து 6 வந்திருக்கு சார். அப்புறம் அதே வந்து ஆல்பா பிளஸ் என்ன வந்துச்சு, ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன வந்துச்சு? 7 சார். ஓகே, வெறும் 7 பிளஸ் 7 பிளஸ் 7 சார். ஓகே, ஆல்பா இன்டு பீட்டா வந்து 6 சார். அந்த ஆக்சுவல் ஆன்சர் அது நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆல்பா பீட்டா என்ன வந்துச்சு? 6 சார். ஓகே, அது வந்து நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x² - sum of the root x plus alpha beta equal to 0ன்ற கான்செப்ட் படி போட்டோம்னா x² - 7x plus 6 ன்னு வந்திருக்கு சார். ஓகே, அத நம்ம ஃபர்தரா சால்வ் பண்ணனும் சார். ஓகே, என்ன வருது சால்வ் பண்ணா?
x minus 3 அப்புறம் x minus 2 சார். அப்ப அந்த ஆக்சுவல் ஆன்சர் இல்லையேப்பா, கரெக்டா பண்ணுங்க பார்க்கலாம். திருப்பி ஒரு வாட்டி. x minus 6 minus 2 வருது சார். x minus 6 x minus 1 சார். x minus 6 x minus 6 x minus 1. அப்ப வந்து அப்ப 6,1 தான் சார் ஆன்சர் அதுக்கு. x minus 6 x minus 1 அப்ப 6,1 தான் ஆன்சரா? ஆமாங்க சார். இப்போ பாருங்களேன். இப்போ நான் இதே क्वेश्चन அட்டெண்ட் பண்ண போறேன் எக்ஸாம்ல. நான் என்ன பண்ணுவேன்? சம் ஆஃப் ரூட் என்ன வருது? வெயிட்டிங்களா? சம் ஆஃப் ரூட் என்ன வருது? 7 வருதா? ப்ராடக்ட் என்ன வருது? 6 சார். அப்போ அந்த ரெண்டு ரூட்டை ஆட் பண்ணா என்ன வரும்? 7 வரும். கரெக்ட்டா? ஓகேங்க சார். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 6 சார். ஆப்ஷன் படி போங்க. தப்பு. ஆட் பண்ணா 7 வருது. மல்டிப்ளை பண்ணா 6 12 வருது. தப்பா? ஆமா தானப்பா? ரெண்டு ரூட்டை ஆட் பண்ணா 7 வரும். மல்டிப்ளை பண்ணா 6 வரும். கரெக்ட்டா? இங்க ஆட் பண்ணா என்ன வருது? 4 + 3 7 வருது. மல்டிப்ளை பண்ணா 6 வரணும். பட் இங்க என்ன வருது? 12 வருது. அப்ப இவன் காலி. இவன் பாருங்க. ஆட் பண்ணா 7 வரணும். பட் இங்க என்ன வந்துருவான்? -1 வந்துருவான். காலி. ஆட் பண்ணா 7 வரணும். -1 வந்துருவான். இவனும் காலி. அப்ப இவன் தான் ட்ரூ ஆகும் ஆன்சர். அதான் இங்க ஆன்சரா வந்திருக்கு. ஓகே சார். புரியுதா? புரியுது சார். டைம் கம் பண்ணி பார்க்கணும். ரெண்டு ரூட் ஆட் பண்ணா 7 மல்டிப்ளை பண்ணா 6. அப்ப எந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை வரான்னு பாருங்க. முடிஞ்சு போச்சு. அதை நான் எடுத்து குவாட்ராட்டிக்கை ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கும் சொல்றப்ப உங்களுக்கு சொல்ல நான் இதை எல்லாருக்கும் சொல்றேன் நான். ஸோ அப்போ x² - 7x + 6 பண்ணலாம். இது நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணணும். எது டைம் வேஸ்ட்? ஆட் பண்ணா 7 வரப்போகுது. மல்டிப்ளை பண்ணா 6 வரணும். அப்ப எது சாட்டிஸ்ஃபை வரான்னு பாருங்க. முடிஞ்சு போச்சு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு தேவை ஏவா பியா சியா டியா அவ்வளவுதான். அது நம்ம வந்து எப்படி வச்சுக்கலாம் அவங்க பார்க்க போறது இல்லை. ஓகே, இது நான் வந்து திரும்ப போடணுமா இல்லை ஸ்டாப் பண்ணிடலாமாப்பா? இதை நான் போட வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சச்சின் வந்து let us ax² + bx + c. ஓகேப்பா, கட் பண்ணுங்க சரவணன். ஓகே, ax² + bx + b be the required quadratic equation. இப்போ சச்சின் வந்து a வேல்யூவும் ab வேல்யூ ஆர் கரெக்ட். ஏன்னா சச்சின்ல கரெக்டா சி மட்டும் தான் தப்பா எழுதியிருக்கான். ஸோ அப்போ சம் ஆஃப் ரூட் வந்து -b/a. ஓகேவா? -b/a. ஸோ அப்போ -b/a சம் ஆஃப் ரூட் வந்து -b/a. ஸோ அப்போ ஆல்ஃபா + பீட்டா சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து சம் ஆஃப் ரூட்ஸ் கரெக்டா? ஸோ அப்போ ஆல்ஃபா + பீட்டா வந்து கொடுத்துட்டாங்க. 4 + 3 வந்து 7 கரெக்டா? ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏவும் பியும் தேவைப்படுது. ஸோ அப்போ அதுக்கு இதுவாயிடும். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் போட்டிங்க அப்படின்னா c/a இவங்க கரெக்டு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா c/a வந்து இவங்ககிட்ட கரெக்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் தி ரிக்வயர்ட் ஆன்சர். ஓகேவா? நான் போடணுமா பார்த்துருவோம் முதல்ல இருந்து. சச்சின் ஏ வேல்யூ பி வேல்யூ கரெக்டுப்பா. ஸோ அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் -b/a தான் இன்வால்வ் ஆக போகுது. ஸோ அப்போ -b/a வந்து 4 + 3 7. ராகுல்ல வந்து ஏவும் சியும் கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ இவனோட ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னவா இருக்கும்? 3 × 2 6. ஸோ அப்போ சம் ஆஃப் ரூட் வந்து 7, ப்ராடக்ட் வந்து 6. வி ஃபார்ம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x² - சம் + ப்ராடக்ட். ஸோ இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 6 போல வரும். அப்படி இல்லைன்னா யூ கேன் கோ பை ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் 11 to ப்ராப்ளம் 20 பார்த்தோம். டவுட் எதனா இருக்காப்பா? டவுட் எதனா பட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மைண்ட் ஆஃப் பண்ணிடலாம். சண்டே அதுவுமா ரொம்ப போவானாம். இவ்வளோ நேரம் போயிட்டேன். அதுக்கப்புறம் டைலாக் ரொம்ப போவானாம். ஓகே, டவுட் எதனா இருக்காப்பா? சொல்லுங்க. 5063 சொல்லுங்க. ஏன் நம்பரா வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. சார் கேக்குதா சார்? சொல்லுப்பா. சார் ஹோம்வொர்க் ப்ராப்ளம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். போட்டிருக்கேன் ஆன்சர் கரெக்டான்னு தெரியல சார்.
நான் Homework டெலிகிராம்ல problem. அனுப்பட்டா? கொஸ்டின்லாம் இப்போ நான் எடுத்துட்டு வரல அந்த பிபிடியை டெலிகிராம்ல அனுப்பிச்சு விட்டுட்டா? எஸ் சார். டெலிகிராம்ல வந்து இன்னைக்கு 2 கொஸ்டின் நான் ப்ரிப்பேர் பண்ணல. ப்ரிப்பேர் பண்ணதோட மறந்துட்டேன் அதை டைப் படிக்கிறதுக்கு. நான் இன்னைக்கும் சேர்த்து 2 கொஸ்டின் டெலிகிராம் அனுப்பிச்சு விட்டுறேன்பா ஹோம்ஒர்க். ஓகேவா? நேற்று 2 கொஸ்டின் கொடுத்தேன். இப்போ 2 கொஸ்டின் அனுப்புறேன். ஸோ 4 கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் வந்து அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ டுமாரோ பார்த்தீங்கன்னா quadratic equations தான் ப்ராப்ளம் 21 to 30. இப்போ இதோட வந்து நாளையோட quadratic equation முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஸ் சீரிஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஸ் சீரிஸ் பார்க்க போகிறோம். அதில் ஒரு டாப் 20 இப்போ பாருங்களேன், ஒரு 20 ப்ராப்ளம் போட்ட உடனே ஓகேடா quadratic equationல வந்தால் நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சம் ஆஃப் ஃப்ரூட் பார்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸு மாற்றி போட்டால் ஆன்சர் வந்துடுது. அந்த மாதிரி என்ன லைட்டாக வந்திருக்கா, இன்னொரு 10 ப்ராப்ளம் போடுவோம், கொஞ்சம் கான்ஃபிடன்ட் அதிகமாகிடும். ஒரு 10-20 ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பாருங்க 50 நாள் இருக்கும்போது இவ்வளோ படிக்க முடியுது நம்மளால. அப்போ நம்ம 300 நாள் படிச்சா என்ன ஆகும்? 1 இயர் கோர்ஸ் படிச்சா. அதனால வந்து டிஎன்எஸ்சிஆர்ட்ட நீங்க வந்து மட்டமா நினைக்கக்கூடாது. டிஎன்எஸ்சிஆர்ட் வந்து ரொம்ப 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 நல்ல புக்கு. சிபிஎஸ்சியோட சிஎன்எஸ்சிஆர்டி மேக்ஸ் புக்கு. நான் மேக்ஸை பத்தி பேசுறேன். டிஎன்எஸ்சிஆர்டி புக்கு சிபிஎஸ்சியோட நல்ல ஸ்டாண்டர்ட் புக். ஓகேவா? இப்போ எல்லாம் மாறிடுச்சு புக்கெல்லாம். அதனால வந்து அதுல இருக்கிறது நீங்க நல்லா படிச்சாலே படிச்சுட்டு பிளஸ் பிவைக்யூஸும் ப்ராக்டிஸ் கொஸ்டின் போட்டாலே வந்து ஈஸியா ஃபஸ்ட்டு போகலாம். ஓகேவா? நீங்க டிஎன்எஸ்சிஆர்டியை வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிக்கணும். சிபிஎஸ்சிலாம் தேவையில்லை இதுக்கெல்லாம், மேக்ஸுக்கெல்லாம். டிஎன்எஸ்சிஆர்டி ஃபுல்லாக படிங்க, பிவைக்யூ படிங்க. பிவைக்யூ படிச்ச பிறகு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸ்டாண்டர்ட் புக்கு செங்கேஜ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஆர்டி செட் எடுத்துக்கோங்க. 2 ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது போதும். இப்போ நெக்ஸ்ட் டுமாரோ வந்து ப்ராப்ளம் 21ல நம்ம நாளைக்கு ஆரம்பிப்போம். ஓகே, டவுட் எதுவும் இல்லை நினைக்கிறேன். யாரும் டவுட் இல்லை. லாஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் டவுட்னா என்ன பண்ணுங்க பார்க்கலாம். ரீசெண்ட் எல்லாம் முடிச்சிடலாம்.